கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்துச்சு. கஸ்டமர் ஒருத்தன் கால் பண்ணி இதுமாதிரி டிடிஹெச் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் சர்வீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வந்தேன். வண்டி மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ பல உதவிகளுக்கு மத்தியில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா 3 டேஸாக நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அங்கே தான் நினச்சிங்க மிகப்பெரிய சம்பவம். அது என்ன சம்பவம்னு சொல்கிறேன் நான். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. ஓகே, நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லி கிளம்பி போனேன். கஸ்டமர் வீட்டுக்கும் போயாச்சு. கஸ்டமர் வீட்டில் உள்ள செட்டப் பாக்ஸில் உள்ள கேபிளை ஃபஸ்ட் நான் வந்து ஆண்டன்லேருந்து வரக்கூடிய கேபிளை கழட்டி பார்த்துட்டு அதில் எந்த இஷ்யூவும் இல்லைங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் செட்டப் பாக்ஸ் அதுக்கப்புறமா தான் பார்க்குறேன், அதில் இண்டிகேட்டரே எரியலைங்க. அது லைட்டு மாரி வரும், அது சுத்தமாகவே எரியவே இல்லை. ஓகே, அதில் வந்து ஒரு பவர் அடாப்டர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை பிடிங்கி சொல்லி பார்த்தேன். அப்பயும் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. யதார்த்தமாக சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறேன், உடனே ஆன் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் நமக்கு டிவி ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு, சேனல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. எப்போதும் டெக்னீஷியனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே போல் டிவிலையும் செட்டப் பாக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துக்குங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸில் HDMI ஒயரும் கேபிளும் வந்து கனெக்ட் ஆகான்னு பாருங்கள். மூணாவதாக LNBலையும் இந்தமாரி கேபிள் கனெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு கால் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்த வேலை ஒரு வேலையை முடிஞ்சு போச்சு. லேர்னருக்கும் பிகினர்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டாட்டா பாய் பாய்.